தமிழை பற்றி இப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை வந்து நம்ம இத்தனை வருஷமாக பேச மறந்துட்டோமே, இத்தனை வருஷமாக நம்ம பேசலையே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம இந்தியன் மியூசிக்கல் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து நார்த்தில் ஹிந்துஸ்தானி, சவுத்தில் வந்து கர்நாடிக் அப்படின்ற ஒரு சிஸ்டம் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ பேசிக்லி வந்து தே ஆர் சிப்ளிங்ஸ், நம்ம வந்து அண்ணன் தம்பி மாதிரி. அது எந்த இடத்துல வந்து எவால்வ் ஆயிருக்கு அப்படின்றத பொறுத்து அந்த ஜாகிரபிக்கல் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அடாப்டேஷன்ஸ் எடுத்துக்கிச்சு ரெண்டு மியூசிக்கல் சிஸ்டமுமே. இப்போ நீங்கள் வந்து ஹிந்துஸ்தானின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து சித்தார், தப்லா அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. மீன்வைல் நம்ம வந்து வீணை, அப்புறம் வந்து மிருதங்கம், இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் இந்த மியூசிக்கில். அங்கே வந்து இம்ப்ரூவைசேஷன் அலோடு, ஸ்ட்ரெயிட் டு த நோட் வந்து பாடுவோம். இங்கே வந்து நம்ம ரெண்டு நோட்டுக்கு நடுவில் ஆசிலேட் பண்ணுவோம். மீன்வைல் ஸ்ட்ரெயிட் டு த நோட் நம்ம பாட மாட்டோம். அந்த ஆசிலேஷன் இருக்கும். அந்த ஆசிலேஷன் தான் வந்து நம்ம கமக்காஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த இடத்துல வந்து பயங்கர எக்ஸ்பிரசிவாக ஸ்ட்ரெயிட் டு த நோட்டாக பாடுவாங்க. ஸோ பேசிக்லி இந்த ரெண்டு மியூசிக்கல் சிஸ்டமோடைய டேட் நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து 12th, 13th, 14th சென்ச்சுரியில் தான் பயங்கரமாக எவால்வ் ஆயிருக்கு. ஆனால் தமிழ் மியூசிக் சிஸ்டம் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து எவால்வ் ஆயிடுச்சு அப்படின்றது தான் என்னோட அனாலஜி. ஏன் அப்படின்னா நம்ம செகண்ட் சென்ச்சுரியில் எழுதின முக்காவாசி லிட்ரேச்சர் நம்ம தமிழில் வந்து இயல், இசை, நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு மூணாக பிரிச்சிட்டோம். ஸோ நீங்கள் அந்த இசை அப்படின்ற ஒரு பகுதியில் இருக்க எந்த லிட்ரேச்சர் எடுத்து பார்த்தாலும் நம்ம வந்து ரிதமிக் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ண போயம்ஸ் தான் நிறைய எழுதியிருக்கோம். ஸோ பேசிக்லி அவங்க வந்து அப்பயே வந்து எழுதும் போதே அவ்வளோ ரிதமிக் சென்ஸோட எழுதியிருக்காங்க, பாடுறதுக்காக தான் எழுதியிருக்காங்க. அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு மியூசிக்கல் சிஸ்டம் இல்லாமல் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த ஒரு அனாலஜி நான் வந்து பேசுகிறேன். இப்போ நம்ம ஹிந்துஸ்தானின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், ராக், அதோடைய தாட், அதோடைய பேரண்ட் என்ன அப்படின்றது எழுதுவோம். கர்நாடிக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், ராகம், அதோடைய மேலக்கர்த்தா ராகம் எது அப்படின்ற மாதிரி எழுதுவோம். அப்போ வந்து தமிழில் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம எப்படி வந்து இந்த ராக் சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து பண், அதோடைய பாலை அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, கர்நாடிக் மியூசிக் படித்தவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து கல்யாணி சொல்லி தருவாங்க, கல்யாணி ராகம். நீங்கள் அப்படியே வந்து ஹிந்துஸ்தானியில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் சேம் நோட்டு வேறு பேரில் எமன்னு சொல்லி தருவாங்க. இதை விட பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன தெரியுமா, இது ரெண்டுமே வந்து ஆக்சுவலி வந்து இட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் நம்மளுடைய பண். தமிழில் வந்து அரற்று பண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண் இருக்குது, சேம் எக்ஸாக்ட் நோட்ஸு. அதெல்லாம் வந்து எப்படி 12th, 13th, 14th சென்ச்சுரியில் எவால்வ் ஆயிருக்கோ, நம்மளது வந்து செகண்ட் சென்ச்சுரியிலே வந்து நம்மள்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது இந்த பண், பாலை, இந்த விஷயங்களுக்குலாம். மீன்வைல் 9th சென்ச்சுரியில் நம்மள்ட்ட பாட்டை எழுதிட்டோம். ஸோ பேசிக்லி எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 300 to 400 years வந்து we are far more advanced அப்படின்றது தான் வந்து இது மூலயமா தெரியுது. ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, தமிழ் மொழி வந்து தாய்மொழி, அதுலேருந்து தான் வந்து மற்ற சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் வந்து டிரைவ் ஆயிருக்குன்றத நம்ம அந்த ஃபேக்டை நம்ம எந்த அளவுக்கு வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக பேசி அது வந்து இத்தனை வருஷமாக நம்ம கூடயே எடுத்துகிட்டு வரமோ, தமிழ் மியூசிக்கும் இதே மாதிரியே ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும். ஸோ வந்து அதை நம்ம எடுத்துகிட்டு வர வந்து தவறிட்டோம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. So let's keep researching, let's be proud of our ethnicity and roots, let's be proud of being Tamils.